வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்கிற விஷயங்கள், ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு. நேற்று மதியம் அவர் மறைவை இயற்கை எழுதியிருக்கிறார். அவரை பற்றிய நினைவுகள், அது மட்டும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவுகள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கே செல்லப் போகிறது இந்த கூட்டணி அப்படிங்கிற வாசகத்தோட இன்றைக்கு பல்வேறு வீடியோக்கள் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் சாய்வதாக சிறிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சுற்றி நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவருடைய மறைவு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு அரசியல்வாதி இருந்தால் இப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதியை பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்களோட சரி, அந்த ஜென்ரேஷன் ஜென்சி ஜென்ரேஷன் கூட ஆசைப்படுற, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவுலைகள் நம்ம சும்மா சாதாரணமாக அரசியல்வாதியில் நேர்மையானவர், நல்லக்கண்ணை ஏன் மாதிரி பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லிலாம் அவர் வாழ்க்கையை நம்ம கடந்தே போயிட முடியாது. வெளியே வராத விஜயே வர வச்சதுன்னா பார்த்துங்க அவருடைய இது எந்த அளவுக்கு. நீங்கள் யாரை ஒப்பிடணும்னா, கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தை நீங்கள் சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம். அதில் இவருடைய இதை யாரோட ஒப்பிடனா, நெல்சன் மண்டேலா சொல்லலாம் நான். ஏன்னா 27 வருஷம் சிறையில் இருந்தவர். இவர் அந்த மாதிரி அப்போ வெள்ளைக்கார கவர்மெண்ட்டில் 8 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். 23 வயசில் அரெஸ்ட் ஆகிறார். 23 வயசில் சொல்லனா கொடுமைகள் எல்லாம் நடந்து 8 ஆண்டு 15 + 8 23 வருஷம் தண்டனை. நெல்லை சதி வழக்கு. அவரை பிடிச்சி சித்திரவதை பண்ணி, சின்ன பையன் தானே, மற்ற தோழர்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ரொம்ப கொடுமை சித்திரவதை. அவர் அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கல. 23 வயது பையனுக்கு எந்த அளவுக்கு நெஞ்சுறுதி இருக்கும் பாருங்கள். அப்புறம் இவருக்கு பெரிய தண்டனை, 8 வருஷம் ஜெயில் தண்டனை. இளமை காலம்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிறை தண்டனைங்க. அதே மாதிரி தலைமறை வாழ்க்கையும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் மேலே நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் இவர்கள் தலைமறை வாழ்க்கையை ஏன் வெளியில் தலைமறை வாழ்க்கை நடந்தது, இப்படி நடந்தது. இப்போ நெஞ்சுக்கு நீதியெல்லாம் இவர் எழுதியிருப்பார், கலைஞர். தலைமறை வாழ்க்கை டைமில் இவங்க ஜீவா எப்படி வந்திருந்தார், மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சில வீட்டில் மறைஞ்சிருந்தாங்க, சிவாஜி கணேசன் வீட்டில் கூட சில பேர் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம். அப்போ அந்த மாதிரி சிலர் வெளியில் ஆட்கள்லாம் பதிவு பண்ணுவாங்க. இவங்களாம் ஏன் பதிவு பண்ணலன்னா, நாளைக்கு மறுபடியும் தலைமுறை வாழ்க்கை போச்சுன்னா இந்த விஷயங்கள் வெளியே கிளம்பும். ஏன்னா அவ்வளோ ஒரு இதான விஷயம். பாலதண்டாயுதம் விமான விபத்தில் இருந்தார் பெரிய தலைவர் 79. அவர் மோகன்குமார் 2 பேரும் ஒரே டைமில் இறந்தாங்க விமான விபத்தில். அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் 3 மாதம் ஒரு தொழிலாளி வீட்டில் ஒழிஞ்சிருப்பார். மேலே பரனில் போய் படுத்துக்குவார். பகலில் வெளியில் வருவார், நைட்டு பகல் ஃபுல்லாக உள்ளே இருப்பார், நைட்டு வெளியே வருவார். அந்த மாதிரி இந்த தொழிலாளி வெளியில் போயிடுவார், வேலைக்கு போவார். அந்த அம்மா வீட்டில் இருக்கும். குறைஞ்ச காலத்தில் தப்பாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேறு ஜனங்கள். அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது. அப்போ தலைமுறை வாழ்க்கையில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். அந்த சகோதரியும் அந்த நண்பரும் அவ்வளோ ஒரு துன்பத்தை எனக்காக தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தொண்டர்களுடைய உதவி இல்லைன்னா தலைமுறை வாழ்க்கையும் சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி அவர் தலைமுறை வாழ்க்கையிலும் சரி, சிறை வாழ்க்கையிலும் சரி, பல ஆண்டுகள் அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தது பார்க்க முடியும். அந்த விஷயங்கள் தோழர் அந்த மாதிரி ஒரு கஷ்டம். விவசாய சங்கத்தில் அகில இந்திய லெவல்லையும் மாநில லெவல்லையும் இணைஞ்சு செயல்பட்டவர். நீங்கள் கோவையில் நின்னார்ல, ஆமாம், அப்போ நம்ம துணை ஜனாதிபதி சிபி அவர் தான் ஜெயிச்சார். அவர் ஒரு பதிவு போட்டிருப்பார், வெற்றின்றது சந்தோஷப்படக்கூடிய விஷயம், ஆனால் வெற்றின்றது வலியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா எனக்கு அமைஞ்சது தோழர் நல்லக்கண்ணு நான் அவரை தோக்கடிச்சது. நான் அந்த வெற்றியை என்னால் கொண்டாடவே முடியல அப்படின்னு. அப்போ மாற்றாரும் அரசியல் ரீதியாக எதிரணியில் இருப்பவர்களும் மதிக்கக்கூடிய தலைவர்களாக பல தலைவர்கள் இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில். அதில் நல்லக்கண்ணு அவங்க ரொம்ப முன்னணியில் இருந்தவர். நீங்கள் கடைசி அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசி முதுபெரும் தலைவர். அவர் நேற்று மரணம் அடைந்திருக்கார், 101 வயசு. இவர் எதனால தமிழ் சமுதாயம் கொண்டாட மறுத்தது, என்ன காரணமாக? தமிழ் சமுதாயம் கொண்டாட மறுத்ததுன்னா நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லாரும், நான் நேரத்தே ஒரு இதில் பதிவு பண்ணேன், சேகுவாரா எப்படி எல்லாராலையும் போற்றப்படுகிறாரோ,
எப்படி இன்றைய இளைஞர்கள் கூட சேகுவாரானா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவனுக்கு தெரியுதோ இல்லையோ சேகுவாரானா சேகுவாரா பிடிக்கும், பேர் தெரியும். நல்லவரு அப்படின்னுவான். அது மாதிரி நல்ல கண்ணு அப்படின்னா நல்ல தலைவர், நேர்மையானவர் அப்படின்றது இன்னைக்கு சின்ன பசங்க, சின்ன இளைஞர்களை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவராக இருக்கிறதுன்றது தான் உங்களுக்கு முக்கியம். கொண்டாடப்படுறதுன்றதெல்லாம் ஒரு இதுதானே. அவங்களுடைய கட்சி, மற்ற விஷயங்கள்னு. கம்யூனிஸ்ட்டுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பெரிதுபடுத்துறதே கிடையாது. நீங்க நல்ல கண்ணு மாரி 100 நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருக்காங்க. அதனால நான்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா இப்ப சங்கரையா என்ன? ம். இவரு என்னவோ அதே தான் அவரும். அவரும். அவரும் 18 ஆண்டுகள் சிறை சிறை தண்டனை இது. பல தலைவர்கள் கேடிகே தங்கமணி. ஒவ்வொரு தலைவரும் தியாகங்கள சொன்னீங்கன்னா தனித்தனியா போகும். அப்போ நீங்க எத போய் பிரிச்சு பார்த்து சொல்லுவீங்க? இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு எடுத்தீங்கன்னா அது வேற. வேற லெவல். இங்க நம்ம தமிழர் தலைவர் ஜீவா எடுத்தீங்கன்னா அது வேற. ஒவ்வொரு தலைவர்களுக்குமே அதுவும் கொடுஞ்சிறைகள்ன்றது சுதந்திரத்திற்காகவும் போராடினார்கள். சுதந்திர பிரிட்டிஷ் காலத்துல தானே இவருக்கு இந்த தண்டனை. தண்டனை. 15 வருஷம் அந்த இதெல்லாம். அது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்தும் போராடினார்கள். நிலப்பிரபுத்துவ குடிமக்களை எதிர்த்து போராடினாங்க. சாட்டை பால், சாணி அடி அதெல்லாம் வந்து ஒரு சின்ன அதில் ஒரு 0.1% கூட அந்த படத்துல காமிக்கல. விடுதலை 2ன்னு நினைக்கிறேன். ஆமா. கம்மி. 0.1 கூட காமிக்கல. ரொம்ப கம்மி. அதுல காமிக்கிற அந்த இவர் இருக்கார்ல, நம்ம கிஷோர் நடிப்பார் ஒரு சீன் அதுல. விவசாய சங்க தலைவரா. அது சீனிவாச ராவ்னு ஒரு தோழர். கர்நாடகால இருந்து இங்க வந்து விவசாய சங்கத்துல பாடுபட்டு பண்ணாரு. ஓகே. அவரு அவரு அவ்ளோ இது பண்ணாரு. அவரு கிட்டத்தட்ட கொலை முயற்சி, கடுமையான இதில தான் தாக்குதல்லாம் உள்ளானாரு. அவரு காலத்துல தான் அடிச்சா திருப்பி அடின்னு சொன்னது. நம்ம ஒண்ணும் இவர்கள் இளைச்சவங்க இல்ல. கிடையாது. திருப்பி அடி. ஏன்னா, திருமணமான முதல் இரவு பண்ணையார் கூட ம். மேல் சீலை அணியக்கூடாது. சாட்டை அடி, சாணி பால கரைச்சு ஊத்துறது வாயில. செத்து போயிடுவாங்கலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி. ஆமா. என்ன நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு உரிமையே கிடையாது. நிமிர்ந்து பார்க்கக்கூடாது தெரியும்ல? ஆண்டை வரும்போது நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. நிமிர்ந்து பார்த்தா அடி கொன்றுவானுங்க. யார எந்த பொண்ண தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவான்னு தெரியாது. நீங்க யாரும் யாரையும் கேட்க முடியாது. இதை எல்லாத்துக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இது சொல்றதுன்னு. அதுக்கு இவங்க துணைக்கு இந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குவாங்க. கூப்பிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. உனக்கு உரிமை இருக்குது. அடிச்சா திருப்பி அடி பார்த்துக்கலான்னா, அப்புறமா தான் அடங்குனாங்க. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்தது. மாற்றம். அந்த மாரி மாற்றங்கள்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் கொண்டு வந்தது. இன்னைக்கு வேணா சில பேர் உருட்டலாம். அந்த மாரிலாம் தான் அந்த காலத்துல வேலை போயிட்டுருப்பாங்க. ஏன்னா, ஒரு இயக்கம் ஒருத்தவங்கள பண்ணி பார்க்குறான்னா, தலைமைய தான் முதல்ல வேலை பேச பார்ப்பான். அப்ப வேலை பேச முடியாதவன்னா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில லேட்டஸ்ட்டா ஒரு வட இந்தியன்னு வச்சுக்கலாம். ம். பெரும் பணக்காரர். அவர் பொண்ண இங்க இருக்கிற ஒருத்தரு விரும்பிட்டாரு. 2 பேரும் லவ் மேரேஜ். கட்சியில வந்து அடக்கலாம் ஆகுறாரு. அப்ப அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பேசுறாங்க. முடிஞ்ச உடனே கட்சி ஆஃபீஸ்ல வராங்க. அன்னைக்கே பெரிய தொகை. இன்னைக்கு கம்பேர் பண்ணா ஒரு 50 லட்ச ரூபா இருக்கும். கொண்டு வந்து குடுத்து, பண்ணீங்க பொண்ண என் கூட அனுப்பிச்சு விடுங்க. நீங்க தான் பேசி அனுப்பணும். அன்னைக்கு அந்த பையனுக்கு யாரும் கிடையாது. கிடையாது. "ஏடா பேசலாம்டா. முதல்ல பொண்ண அனுப்பிச்சு விடு. இதெல்லாம் தப்பு. அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு அந்த பையனுக்கு கூட ஒரு 5 லட்ச ரூபா குடுத்துட்டு, ஏதாவது பண்ண கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அவரு இது எதுக்குங்க? பொண்ணு வந்தா கூட்டு போங்க. அவங்க மேஜர். நம்ம ஒண்ணும் தலையிட முடியாது. பொண்ணு விருப்பப்பட்டு வந்திருக்கு. பொண்ணு வந்தா கூட்டு போங்க. ஆனா, அவன் உங்களோட வர விருப்பம் இல்ல. அவனோட திருமணம் பண்ணிக்கணும்னா, நீங்க இல்ல யார் வந்தாலும் நாங்க விடமாட்டோம் அப்படின்ற மாரி அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் வேல போயிடும். முதல்ல வேல போயிடும். நல்ல இத பேர். வச்சு எவ்வளோ ஆதாயம் அடைய முடியும்? என்ன பண்ண முடியும்னு. அதனால தான் அந்த காலத்து இயக்கங்கள் அந்த அளவுக்கு இருந்தது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பின்னுக்கு தள்ளுற வேலை நடந்ததெல்லாம் காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு சினிமாக்காரங்க உள்ள வந்த பிறகு இந்த சினிமா இது இந்த அந்த போலி உணர்ச்சி தூண்டல். ம். தனி நாடு, திராவிட நாடு, திராவிட நாடு. மொழி மொழிய மொழி வச்சு ரீதியா. நீ மொழிய வச்சு என்ன சாதிச்சேன்னா ஒண்ணும் கிடையாது. இதோ இப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது. என்ன பண்றது? ஒரு தலைமுறை 3, 4 தலைமுறைக்கு ஹிந்தி 4 தெரியாது. ஹிந்தின்றது கூடுதல் மொழி தானே. மொழிதான். என் தாய்மொழியை நான் கத்துக்க தான் போறேன். நானா ஒதுக்கிடுவா போறேன். ஆங்கிலம் எனக்கு கல்வி இருக்குது, கிடைச்சது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூடுதலாக ஒரு மொழி கத்துக்கணும்னா இல்லையே. அப்போ இதுக்கான காரணம் என்ன? இந்த மாரி விஷயங்கள்லாம் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னுவாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் இயற்கையாகவே ஒரு விஷயத்துல ஒரு உறுதியா நிப்பாங்க. அப்போ சில பேருக்கு பிடிக்காது. வெகுஜன மக்களுக்கே கூட பிடிக்காது. இப்போ ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குதுன்னா, ம். இன்னைக்கு இந்த முதலாளித்துவ கட்சிகள் எவனாவது பேசுவானா? ஒருத்தரும் ஏன் பேச விஜய் பேச மாட்டேங்கிறாரு? ஏன்னா இடைநிலை ஜாதிகள் ஓட்டு போட ஓட்டு மாட்டாங்க. போட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்கள் நிப்பாங்க. அப்ப இடைநிலை ஜாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்?
அந்த இடைநிலை ஜாதியில் இருக்கிறவனே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க, அவன்கிட்டே சொல்லுவான், ஏன்டா அப்படி கெட்டு போயிட்ட, ஏன்டா அப்படி திரியிற அப்படின்னு பேசுவாங்க. அப்போ பெரும்பாலும் பட்டியலின மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்காக ஆதரவாக தான் இருந்துச்சு கட்சி. அதனுடைய விளைவு தான் நீங்கள் கட்சி வந்து ஒரு பெரிய இது போச்சு. அதற்கு பிறகு இந்த மாதிரி சினிமா அது இன்னைக்கு பார்க்குறீங்களா ஜென்சி ம். என்ன விஜய்லாம் என்ன சொல்லுங்க, ஒரு உண்- தியாக ஒரு ரோட்டில் இறங்கிடுவாங்க. ஆனால் முதலமைச்சராக தூக்கி கொண்டாடுவோன்ற அளவுக்கு போகிறாங்கல்ல. இதற்கு பின்னாடி ஊடகங்கள் ஓடுது எல்லாம் பண்ணுறாங்கல்ல. நாளைக்கே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க? இதுதான் 2 நாளைக்கு நல்ல கண்ணை பற்றி அப்படியே பேசிட்டு விட்டுட்டு போவாங்க. அதனால் இதை கொண்டாடுறதெல்லாம் மேட்ரு இல்லை. நல்ல கண்ணு மாதிரி பல தியாகிகள், நான் சொன்னேன்ல, சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்கு, இந்திய சுதந்திர போரில் நம்முடைய இளைஞர்கள், அந்த குழந்தைகள் எவ்வளோ பேர். நீங்களாம் அவங்கள யாரும் கொண்டாடுறோமா? வாவு சிதம்பரம் பிள்ளையை கொண்டாடுறோமா? எவ்வளவு பாரதியார் சொத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து பாரிஸ்டரு அசல மன்னனை விற்று படைச்சார். ஆமாம், அந்த லெவல் கொண்டு விட்டாங்க. அவர் என்ன அந்த ஜனங்க அப்படியே இதாக பண்ணிச்சு. இன்றைக்கி அவர் ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க. ஜாயதலைவர் பாரதியார் நிலைமை நினைச்சு பாருங்க. பாரதியார் தேவைப்படும் போது திட்ட வேண்டிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. அவரை போய் என்ன திட்டுறான் இவன்? இவனுங்க கஞ்சா குடிக்கிங்க, ம். இவனுங்க வந்து அவரை திட்டுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்கணுன்னு கூட இல்லை பாருங்க. தெரிய மாட்டேங்குது. உனக்கு பிடிக்காத சமூகமாக இருந்தாலும் அப்போ இவனுங்க பார்வை என்ன? நீ மற்றவனை சொல்கிறிய, உன் பார்வை என்ன இருக்குது? சமூகத்தை வச்சு தானே நீ ஒருத்தரை நீ பார்க்குற. பேசுற அது எவ்வளவு பேர் கொடூரம் அது. இதெல்லாம் இந்த மாதிரி தான். அதனால் அவர் இறந்தப்போ 4 பேர் தான் கூட போனாங்க. அதுக்காக அவர் ஒருத்தர் இறந்தப்போ ஒரு ஜமீன்தார் அந்த காலத்தில் இறந்துருந்தா 1000 பேர் போயிருப்பான். போயிருப்பான். இப்போ ஜமீன்தார் யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா. எட்டயபுரம் மன்னர் இவருக்கு படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணான்னுவாங்க ஆமா. பாரதியாருக்கு. இன்னைக்கு அவர் யாருன்னு தெரியுமா? பாரதியாரை உலகமே கொண்டாடுது. கண்டிப்பா. அறிவு செல்வம் தான் இது. அதனால் தலைமுறைகள் தாண்டி இவர்கள் இருப்பார்கள், மற்றவர்கள் அப்படி கடந்து போயிட்டே இருப்பாங்க. ரைட்டு. இது அவருடைய உடலை வந்து இன்னைக்கு அவர் தானமாக கொடுத்துருக்காரு. அது சொல்ல மறந்துட்டேன். கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவர்கள் உடல் தானம், இரத்த தானம், உடல் உறுப்பு தானம் இதெல்லாம் ரொம்ப ஊக்குவிப்பாங்க. அறிவியல் பூர்வமாக பல விஷயங்களை புரிந்து கொண்டதால் அவங்க வந்து இது பண்ணுவோம். நம்மளால் கண் தானம் பண்ண சொன்னால் அங்கே மேலே போனால் கண்ணு தெரியாதுன்னுவோம். நீ ஏன் நரகத்துக்கு தாண்டா போக போகிற, அங்கேயே கண் தெரியாதுல்ல அப்படின்வோம். அப்போ மூளை வெடித்து சதுரிச்சுன்னா மேலே போனால் மூளை இல்லாமல் போவேன். அது உண்மைதான். இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த கண்ணுன்றது வந்து ஒரு கதை ஒன்று. ஒருத்தர் பெரிய காரு, பென்ட்லி காரு, பல லட்சம் டாலரு, அது பெரிய பள்ளம் தோண்டி புதைப்பார், ஒரு கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். அப்போ வந்து அவர் எல்லாம் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய காரை போய் புதைக்கிறீங்க, ஏன்டா இந்த காரை போய் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்களாடா, அறிவு கட்டோன்ல, அதை விட விலை மதிப்புள்ளாதது இதயம், கண், மற்ற உடல் உறுப்புகள், அதை நீங்கள் தானம் பண்ணாமல் புதைக்கிறீங்களாடா, எரிக்கிறீங்களாடா, நான் இந்த காரை புதைக்கிறது வந்து கேட்குறேன்னு அந்த அந்த விழிப்புணர்வுக்காக. அந்த மாதிரி உடல் தானம்ன்றது வந்து பெரிய இது. நான்லாம் கூட அந்த இதில் தான் எழுதி கொடுத்துருக்கேன். ஏன்னா உடல் தானம்ன்றது ஜோதி பாஸ் முதலமைச்சராக இருந்தவர், இறந்தவொன்னே அவருக்கு உடல் தானம். பலர் இப்போ தலைவர்கள் உடல் தானம் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. காங்கிரஸ் எங்கே போகிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி, எங்கே செல்லும் இந்த பாதைங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியை பற்றி இன்னைக்கு பரபரப்பு காலையிலேருந்து. என்னன்னா பார்த்தா காங்கிரஸ் வந்து 35 சீட்டு கேட்குது, 2 ராஜ்யசபா கேட்குது, திமுக 25 சீட்டு தான் கொடுக்க முடியும், 1 ராஜ்யசபா. இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே வந்துடுச்சு, பிரியறதுக்கு சூழ்நிலை போயிட்டுருக்கு. திமுக அதிருப்தி, மேலிடம் ஏன் கண்டுக்கிட மாட்டேங்காங்க, பல குற்றச்சாட்டுகள். காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதானே? காங்கிரஸ் திமுக கூட்டணி முரண்டு பிடிச்சி தான் இருக்குது. நான் ஆரம்பம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர்கள் கெஞ்சி கூட்டாடி கேசி வேணுகோபாலை கூட்டு வந்து கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த சீட்டில் இறங்கி போகிறதுக்கு தயாராக இல்லை. குறைஞ்சது 30 சீட்டாவது கொடுத்தா தான் ராஜ்யசபா ஒன்று. அதனால் இவர்கள் மொத்தமாக மொட்டாடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அந்த மோதல் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் சரி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் கைமீறி போயிட்டு அப்படி தெரியுது. என்னங்க முதல்வர், அவர் கூடகிறவங்க முடிவு பண்ணுறது தானே, அவர் எங்கே முடிவு, கலைஞர் மாதிரி அவராக முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு அதிகமான தொகுதி கொடுத்துட்டாலே அது தோல்வி நோக்கி போகிறதுக்கு உண்டான விஷயம்தான். அதுதான் இந்த தடவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ஓரளவுக்கு மரியாதை உள்ள தொகுதி கொடுக்கணும்ல. 20 தொகுதி தான் தருவேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சுருக்கி நாளைக்கு 15ன்னு வைங்க. இன்னொரு தகவலும் என்னென்னா, விருப்ப மனு வந்து திமுகவில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மேக்சிமம் காங்கிரஸ் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலுமே வந்து சில முக்கியமான தலைகள் வந்து இந்த முறை எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் பேசப்படுது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 12 இடங்கள், போன முறை காங்கிரஸ் ஜெயிச்ச 12 இடங்களுக்கு வந்து விருப்ப மனு கொடுத்துருக்குறது அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பில் இருக்கிற மிக முக்கியமான ஆட்களுங்கிற விஷயம் பார்க்கப்படுது. எப்படின்னா அது காரணம் வந்து இவங்க வந்து ஒரு தடவை 2 தடவை தான் கொடுப்பாங்க, நிற்க வைப்பாங்க கூட்டணிக்கு. அதுக்கப்புறம் தகுதியை பிடிங்கிடுவாங்க. 2 காரணம். ஒன்று, கட்சிக்காரனை வேலை செய்ய மாட்டோம்.
இவங்களே இவங்களே ஜெயிக்க வச்சு இந்த தொகுதி காங்கிரஸ் தொகுதியாக மாற்றுறதுக்கு நாங்கள் ஆளா அப்படின்னு. காங்கிரஸ் ரொம்ப பவர் ஆகிற தொகுதியில் அது மாற்றம் இல்லாமல் வரும். இப்போ காரைக்குடி அந்த சைட்லாம் சிவகங்கைலாம். ஆனால் மற்றபடி காங்கிரஸ் நாகர்கோவிலில் கன்னியாகுமரிலாம். ஆனால் பவர் இல்லாத இடத்துல திமுக ஆதரவோட இல்லை அதிமுக ஆதரவோடு நின்று ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை தான். அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் கட்சிக்குள்ளே. அதனால் அந்த தொகுதியை கொடுத்துட்டு மாற்றி கொடுப்பாங்க. மாற்றி கொடுக்கும்போது ஏடிஎம்கே பவர் ஆகிறதுல கொடுத்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. அதனால தான் கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு, செகண்டு தொகுதி முக்கியம்னு. இப்போது காங்கிரஸ்குள்ளே பிரச்சனை வர்றது காரணமே எண்ணிக்கை ஃபஸ்ட்டு, தொகுதி மெயின். அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எங்கே போய் முடியுமோ தெரில. எனக்கு தெரிஞ்சு பேச்சுவார்த்தையில் முடிச்சிருவாங்க. இதில் ஒரு புறம்னு நம்ம தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது நேரடியாக அழைப்பு கொடுத்த ஒரு கட்சினா விசிகாக்கு. ஆனால் விசிகா எந்த இடத்துலையும் தாவேகா எனக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நாங்கள் போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை. அந்த ஒரு விஷயத்தையும் கசிய விடலை. சொன்னாங்க திருமாவளவன் சொன்னார், இல்லை எங்களை கூப்பிட்டாங்க நான் போகல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் இங்கே மறைமுகமாக நான் தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேங்கிற விஷயத்தையுமே வெளியே சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. கூட்டணியிலேருந்து பார்க்கும்போது இப்போ திமுககிட்ட போய் பேரம் பேசும்போது நான் இங்கே இல்லைன்னா தாவேகாவுக்கு போவேன் அப்படின்னு ஒரு கட்சியை சுட்டி காட்டி பேசும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்பட்டதா? ஆமாம், அதுக்காக என்ன நம்ம என்ஜிஓ அப்படின்ப்பா நடத்துகிறேன், அரசியல் கட்சி தான் நடத்துகிறேன். அவங்ககிட்ட பிரச்சனை அங்கேயும் பேசித்தான் இருக்கேன். அது டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. அங்கே 70 தரான், நீ 35 கொடு. அவன் இது சின்ன கட்சி தான், இப்போ தான் வரான். 70 கொடுத்து நாங்கள் போனோம்னா அவள் தான் ஒன்ஸ் திரும்ப மாட்டான். தோற்று போனாலும் பரவாயில்ல, 70 வரும். நீ 35 கொடு, அட்லீஸ்ட் 30 கொடு. அந்த ஒரு டிமாண்டுக்கு தான் இந்த பேச்சை சொல்கிறது. அது கரெக்டு தான், ஜோடங்கர் பண்ணுறது கரெக்டு. ரைட்ண்ணே. திமுக கூட்டணி பயங்கரமாக கிட்டத்தட்ட சொல்ல போனால் சாதி கட்சிகள், லெட்டர் பேர்டு கட்சிகள் எல்லா கட்சிகளையும் சேர்த்த மாதிரி இப்போ அடுத்து பார்த்தா அண்ணன் ஓபிஎஸும் அந்த பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. இது எப்படின்னு? துரோகிகளின் கடைசி புகலிடம் அதான் இருக்கும். அவர் நேற்றேனா ரொம்ப கொஞ்சம் விரிவாக பேசிட்டேன். அவர் என்ன எடுப்பார் கைப்பில் தான். அவர் சுயநலம் மட்டுமே அவருக்கு இது. தான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த இதுவும் கிடையாது. எந்த எல்லைக்கும் போவார் அவர். அவரை பாஜக மாதிரி பாஜக தூக்கி பிடிச்ச இவரை தூக்கி பிடிச்ச மாதிரி யாரையுமே தூக்கி பிடிக்கல. அவருக்கு அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரை ஒரு பெரிய இது மாதிரி பெரிய மாற்றம் கொண்டு வர மாதிரி பாஜக பார்த்துச்சு. இதெல்லாம் தப்பான எதுன்னு தெரியல அவங்களுக்கு, இந்த அண்ணாமலை உட்பட எல்லாருக்குமே. அவர் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவர்னு லேட்டாக தான் புரியுது அவங்களுக்கு. அது புரிஞ்சுன்னா இருக்குது. இப்போ பாருங்கள், பாஜக பற்றியும் கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல, என்டிஏ பற்றி கவலைப்படல, தன்னை வளர்த்த தன்னை அடையாளம் காட்டிய அதிமுக தோல்வியை பற்றி கவலைப்படல. அவர் வாட்டில் இன்றைக்கி சிஎம்ஐ பார்க்கறதுக்கு போராடுன்றாங்க 1 மணிக்கு. அநேகமாக ஒன்று இணைவார். இணைஞ்சா ரொம்ப அசிங்கம். அவங்க தலைமை பதவி தர மாதிரி இல்லை போல். அதனால் அவர் அங்கே தான் போட்டி கடுமையாக இருக்கானே. 3 பேருக்கு இந்த கோபாலகிருஷ்ணன், தன்னுடைய பையன் ஐயப்பன், ஏன்னா அவர் தானே சொன்னார் ஜெயலலிதாவை விரும்புகிறாங்க, அவருக்கு மட்டும் தனியாக சொல்லிக்கிறாங்க, கனவுல சொல்லிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு போனால் அந்த பகுதியில் தேனி மற்றும் கம்பம் பகுதியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு சரிய வாய்ப்பு இருக்குமா, கூட வாய்ப்பு இருக்குமா? ஒரே கம்பெனியில் இருந்தாலும் தங்கத்தமிழ் செல்வன் கதி என்னாச்சு, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அதே அவமானங்களை இவரும் சந்திப்பார். அவரை வச்சுக்கிட்டே தான் பண்ண பார்ப்பாங்க. அதிமுக ஓட்டுலாம் அவருக்கு எப்படி வரும்? இன்னும் அவ்வளோ பெரிய தலைவராக கிடையாது. துரோகின்ற பட்டம் தான் கிடைக்கும். இவர் அன்வர் ராஜாங்கெல்லாம் பாருங்கள். அன்வர் ராஜாலாம் அங்கே டோர் திறக்கிற வேலையை போய் நின்றாப்புல. பூச்சி முருகன் கூட நிற்கிற வேலை தான் இப்போ அவருக்கு. எப்பேற்பட்ட தலைவர். அதனால் இவரும் சொல்ல முடியாது, டெய்லி வந்துருங்கண்ணா சிஎம் வரும்போது கூட நில்லுங்க அப்படின்னு. அதனால் அவ்வளோதான். இது அவர் ஓபிஎஸ்க்கு தேவையில்லாத இதுக்கு கம்முன்னு ஓய்வு, அரசியல் ஓய்வு அறிவிச்சிட்டு போயிடலாம். கண்டிப்பாக. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி இப்போ தான் முடிஞ்சுது. அதில் ராமதாஸ் அவர்கள் 28ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழு, செயற்குழு எல்லா குழுவும் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 3ஆம் தேதி மேலே அங்கே போகிறார். மார்ச் 3க்கு அப்புறம் அங்கே போகிறார். திமுக போகிறார். எத்தனை சீட்டு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு? 3ஓ 5ஓ கொடுப்பாங்க. இப்போ திமுக எவ்வளோ தான் நிற்க வாய்ப்பு இருக்கும்? எல்லாரையும் வாங்க. உதயசூரியனில் பெரும்பாலும் நிற்க வைப்பாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு 3 கொடுத்தா உதயசூரியன், ஐயா கொடுத்தா உதயசூரியன், அப்படி தானே அவங்களுக்கு. ஒருவேளை உதயசூரியனில் பாமக தலைவர் அவர் நம்ம ராமதாஸ் அவர்கள் அணி நின்றுச்சுன்னா அது மிகப்பெரிய அசிங்கம் தானே அவருக்கு. அசிங்கம் தான், என்ன பண்ணுறது, அசிங்கத்தெல்லாம் பார்த்தா அரசியல். ஓபிஎஸ் எல்லாம் சரி வேற, அவர் இடஒதுக்கீட்டுக்காக போராடின ஒரு தலைவர், நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் அவரோட இது இன்னைக்கு பெரிய லெவலில் பாதிக்கப்படுமா? அதாவது பையன் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் பையன் கூட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், என்ன பண்ணுறது.
ஈகோ கிளாஷாக போயிடுச்சு. அதனால் அவர் இனிமேல் அந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொல்லணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாமகவுலயும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இவங்கள வச்சுட்டு குழப்பம் ஏற்படுத்தணும். குழப்பம் ஏற்படுத்தணும். அதுக்கான வேலையை பண்ணுவாங்க. அதுக்கு பலி கொடுக்க இவர் தயாராகிட்டார் ராமதாஸ். கண்டிப்பாக. தாவேகா பற்றிய விஷயம் என்ன? தாவேகாவோட மாவட்ட நிர்வாகிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய பேச்சு. அது என்னன்னா, அந்த பேச்சில் மாவட்ட செயலர் சொல்கிறாப்புல கணக்கு கேட்குற ஒருத்தர் ஒன்றிய செயலர்கிட்ட மாவட்ட செயலர் பேசுகிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மண்டையை உடைச்சி மூளை எடுத்து அதை நான் ப்ளே பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு மேரடோனா ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஆயிட்டாப்லையே. என்ன நடக்கு தாவேகால? இவங்க இப்போ வளரும் போதே இவ்வளோ பிரச்சனை எல்லா இடத்துலையுமே. அவர்கள் வந்து பெரிய ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடினார் பாருங்க. கிரெயினை வச்சு இது பண்ணி. அதனால் இவர்கள் வந்து இன்னொரு திராவிட கட்சி மாதிரி தான் மாறிட்டு வராங்க. இது எங்கே போய் முடியுன்றது இவர்கள் ஒரு அதிகார மயமாக மாறினாங்கன்னா இது மிக கொடூரமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸு. அவன் வந்து தப்பான வழியில் வளர ஆரம்பிச்சான். இன்னும் அடுத்த 2-3 தலைமுறைக்கு இதே மாதிரி தான் அரசியல் போகும். அதில் இந்த மாதிரி கொடூரமான ஆட்கள்லாம் நாளைக்கு அதிகாரம் பவரில் வந்தால் அவ்வளோதான். ஒரு திமுககாரனே மிரட்டி இது பண்ணுவாங்க. துட்டை வாங்கிட்டு இதில் ஒரு பார்க்கிங்கில் நடக்கும் சண்டை. ஆமாம். திமுக ஆலையே மிரட்டுவாங்க. அவனும் கிட்டத்தட்ட திமுக நிர்வாகி. அந்த அளவுக்கு இவர்கள் அதிகார மயமாக வளர்ந்துட்டாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று சமூகம் சார்ந்த பல விஷயங்களில் இவர்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. பொதுச் செயலாளருக்கு வந்து இதில் தலையிட்டு எப்பா கொஞ்ச நேரம் சும்மா அமைதியாக இருக்குப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நிர்வாகி சொல்லியிருக்காப்புல. எப்படி பார்க்குறீங்க? பொதுச் செயலாளரோட வேலை இதுதானா? அமைதியாக இருங்கப்பானா அவர் அங்கே சரண்டர் ஆகிட்டாருன்னு அர்த்தம். மாவட்ட செயலாளர் சரண்டர் ஆகிட்டார். மாவட்ட செயலாளர்கிட்ட அவர் சரண்டர் ஆகிட்டார் பொதுச் செயலாளர். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, எங்கெங்கெல்லாம் கை நீட்டினாரோ அதெல்லாம் இப்போ எதுவுமே பண்ண முடியல. அவன் கண்டபடி ஆடுறான். இவர் அதை மீறி அவங்கள மிரட்டவும் முடியல. மிரட்டினா லைட்டாக மிரட்டி வச்சுக்கிறார். இப்போ இதுதான் தாவேகாக்குள்ளே நடக்குது. இது எதை பற்றியும் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போய் ரூம்குள்ளே போய் பூந்துக்கிறது, எதையா பண்ணிகிட்டு இருக்கிறது. நேற்று எவனோ ஒருத்தன் ராணிப்பேட்டிலே எங்கேயோ அந்த இதுக்கு பேசுறது தப்பாக பேசி வச்சுக்கிறான் போல். காஞ்சிபுரத்தில் அதுலேருந்து போட்ட இது என்னன்னா, இது யாருமே பேச போகக்கூடாது. தலைமை என்ன பேசினா நான் கவனிக்கவே இல்லை. சரியான கேள்விண்ணே. அவர் என்ன கேட்டாருன்னா, நெறியாளர் வந்து எப்பா நீங்கள் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு, உங்கள் தொகுதிக்கு என்ன தேவைப்படுதுங்கிற வார்த்தை கேட்டார். நாங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எங்கள் தலைவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன தேவைப்படுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம் டாப்பில். அதை தாண்டி இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் திமுக தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. தொகுதியோட அடிப்படை பிரச்சனை கூட அவங்களால சொல்ல முடியும். தலைவனுக்கே தெரியல. இவங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனை தெரியுமா நான் கேட்குறேன். இவர்களுக்கு இவர் வந்து பல்வேறு பிரச்சனைகள் சில பேர் சொல்லுவாங்க. பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சார்கள். பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராடலாம் உழப்ப ஓட்டுறது. அந்த உழப்ப ஓட்டுற வேலையை தானே இன்றைக்கி விஜய் பார்த்துட்டு இருக்காரு. இத்தனைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ரிசர்ச் டீம் அதுன்றீங்க, ஆனால் உளறிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அதை ஒரிஜினாக தான் உளறல் மன்னனில் நம்பர் 1 இருக்கார். அப்போ இவர்கள்ட்ட அந்த இன்னும் இது வரைக்கும் அந்த அதாவது பிரச்சனையை வந்து கோபமாக பார்க்குறவன் அதை புரிஞ்சுக்குவான், உடனே மண்டையில் ஏறிடும். பிரச்சனையை எலைட் மாதிரி மேலேருந்து பார்க்குறவன் அவனுக்கு வரிகளாக தான் தெரியும். அது அவன் மண்டைக்குள்ளேயே ஏறாது. அதனுடைய சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரியாது. அப்போ என்னென்னா கண்டதை உளருவாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க, இல்லை பேப்பரில் வச்சு படிப்பாங்க. அதோட ஒரு ஒட்டுதலே இருக்காது. அதுக்கு பேர் தான் எலைட் பாலிடிக்ஸ். அந்த கட்சி அப்படி தான் இருக்குது. அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையே தெரியல. அவர்கள் சும்மா அப்படி கடந்து போகிறாங்க. அதனால் தலைவன் எவ்வளி தொண்டன் வழி. அதனால் தலைவனுக்கு மட்டும் என்ன தெரியுது? ஒன்றும் இல்லை. நல்லதுன்னு யாருன்னு தெரியுமா அவருக்கு? நேற்று வரும்போது காரில் ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இல்லாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? போய் இந்த இவர் தான் சொல்லியிருப்பாங்களா ஆதவ், போய் மரியாதை சொல்லிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. யாரும் கேட்டிருப்பாரு நம்மளு. ஆமாம், யாருன்னு கேட்டிருப்பாரு. இதில் வேற போலீஸை தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அதை பரபரப்பாக்கிட்டாங்க. அவர் தள்ளிக்கோ நார்மலாக கையை நட்டுற மாதிரி நவிட்டது நம்மளுக்கு அதையும் வீடியோ போட்டு அதுக்கு பேஜ் வியூங்காங்க. அதுக்கு தான் இவனு அதில் தான் பிழைக்கிறது. கேவலமாக போயிடுச்சுங்க சேனல்கள். தலைமையில் இருக்கிறவனா அப்படி ஆகிட்டான் கேவலமாக. காரி துப்புனா கூட அவங்களுக்கு அந்த தொடச்சி போட்டு அவங்களுக்கு பணம் வருது அந்த இது அவன் அப்படி பார்க்குறான். அதனால் புதுசாக ஒருத்தன் சேனல் ஆரம்பித்து வந்தானுங்க, கொஞ்சம் நல்லா இருந்தானுங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஊர் ஊராக போய் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட இவங்களே கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையோட நான் அந்த இறுதியாக என்னோட கேள்வின்னு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் இப்போ பல நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதில் எல்லா நிறுவனங்களோட ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்கு 38% ஓட்டு இருக்குங்கிற மாதிரியும்,
தாவேகாவுக்கு 28% ஓட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு வந்து 23% வாக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா சேனல்லையுமே இது ஒரு டிபேட்டா வந்து முழுக்க முழுக்க இது ஒரு இதாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்லா நமக்கே கிளியரா தெரியுது. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இவங்க எல்லாருமே ரெடி பண்ற ஒரு விஷயம் தான் தெரியுது. இந்த கருத்து கணிப்பு எதை நோக்கி செல்லும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா முழுக்க முழுக்க டிஎம்கே, டிவிகேங்கிற ஒரு செட்டப்ப உருவாக்க பார்க்குறாங்களா? நீங்க திமுகவுக்கு தாவேகா தான் பெருசுன்னு உருவாக்குறதுல எப்பவுமே ஆசை இருக்கும். செகண்டுன்றதுக்கு. ஏன்னா, நீங்க 2024 எலக்ஷன் நெனச்சு பாருங்க. ஆமா. பாஜக தான் பெரிய கட்சின்னு சொல்லி பாஜகவுக்கு 11% வாங்கி குடுத்தாங்க. ஆமா. முதல்ல 6 சீட்டு எம்பி சீட் ஜெயிப்பாங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. தனியா நிக்கிற ஒரு கட்சி எப்படி 6 எம்பி சீட் ஜெயிக்கும்னு நாங்கலாம் அப்ப கேட்டோம். ஆனா, அந்த முட்டா பீஸுங்க எல்லாருமே அத சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கு பின்னாடி என்னன்னா, பணம். பணம் விளையாடுறது தான். பணத்த வாங்கிட்டு இந்த இதுதான். இன்னும் பல பேரு ஓவரால் ஒரு இதுல ஓடுவானுங்க. என்னது மாப் மென்டாலிட்டின்னு. எல்லாரும் சொல்ட்டா நம்மளும் சொல்லணும்னு. இவனுங்களுக்கும் சொந்தமா மூளை இருக்காது. எப்பவுமே நீங்க யாரு உங்களுக்கு ஜெயிப்பாங்கன்னா, நீ செய்றதெல்லாம் நான் ஏன்டா செய்யணும்னு கொஞ்சம் யோசிக்கிறான்ல அவன் ஜெயிப்பான். ஆனா பெரும்பாலும் ஒருத்தரு துக்ளக்ல இருக்காரு உதயான்னு. அவரு ஆரம்பத்துல அவரு துக்ளக்லலாம் ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. துக்ளக்ல இருந்தாலும் பெருசா அவரு காமிச்சிட்டு இருக்காரு. அவரு அந்த சர்வே இதெல்லாம் பெரிய இதுன்ற மாரி கூப்பிட்டு இது பண்றாங்க. நானே கூட ஒரு இதுலலாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவரையே கூப்பிட்டு கேட்டுக்கங்க. நான்லாம் பண்ண மாட்டேன் அப்டின்ட்டு. என்னன்னா இதே தான் வளருது. இவங்க வருவாங்க. டிஎம்கே தான் வரும். அதுதான் வரும்னு. அது என்ன விஷயம்னா 2 இது இருக்குது. 1 பெய்டு. 2வது ஊரோட ஒத்து போறது. இதெல்லாம் அப்படி போனா அப்படிதான் அப்படின்னு. ஆனா என்னன்னா தாவேக்காலேருந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்ததுல, அதிர்ச்சி தர விஷயம் என்ன தெரியுமாண்ணே? 46% மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ் ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு அது எதுக்காக அப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியலண்ணே. அந்த மேற்கு மண்டலத்தில மட்டும் வந்து தாவேகா வந்து வெறும் 11% தான் வாங்கலாம். மத்தபடி எல்லா தொகுதியிலும் சென்னையிலலாம் 48% வரைக்கும் வாங்குது. நேத்து வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து பிளாஸ்ட் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. பல பைத்தியக்காரங்க வளர்த்துறாங்க. அந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்பு தானே. சார்பு எடுக்கிறவர்கள் தானே. சார்பு இல்ல எடுக்கிறவங்க. அந்த கட்சியை சேர்ந்தவரா? அப்போ இவர்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னா, இந்த இத தாண்டி எதுவும் யோசிக்க மாட்டாங்க. பொதுவா விஷயத்த யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க முடிவு பண்றதெல்லாம் முடிவு இல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலு, நாட்கள்ல. வேட்பாளர்கள், பிரச்சாரம் இது எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ரூ. 10,000 அறிவிச்சாரு. அது ஒரு ரீச் ஆகும். 3 சிலிண்டரு இந்த மாரி பல இது ரீச் ஆகும். நான் இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன். அதிமுக இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ம். ஏன் நீங்க ஏன் அத பண்ண பண்ண முடியலன்னு முடியல. கேட்கிறேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். கண்டிப்பா. ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு தலைமையா அது கீழ எல்லாத்தையும் அந்த மாரி பிரச்சாரங்கள் கொண்டு போகணுன்றத பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அதனால அது ஒண்ணு. பாஜக நேத்தே பேசிட்டோம். கூடி கூடி பேசினுக்கிறாங்க. கூடி கூடி பேசுறது அடிப்படை தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது இல்ல. சும்மா ஒரு அறிக்கை விட்டு அப்படியே கடந்து போறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வேலை நடக்காது. அவங்களுடைய பிரச்சாரங்கள் மத்த விஷயங்கள்லயும் அவர்கள் இப்பவும் வந்து அந்த சுணக்கம்லாம் இருக்குது. இன்னொரு காங்கிரஸ் மாரி தான் பாஜக தமிழ்நாட்டுல இருக்கு. ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இது கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணி, மக்களுடைய பிரச்சனைகள கையில எடுத்து மக்களோட இது பண்ணணும். தமிழ்நாட்டுல மத அரசியலு இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவரு நயினாரும் கிட்டத்தட்ட லைட்டா நகர்ந்தாரு. நம்ம சுட்டி காமிச்சோம். திமுகவுக்கு எதிரான அரசியல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த திரிஷா மேட்டர்ல கூட நம்ம சொல்றோம். சொல்லும்போது இன்னொருத்தர கூப்பிட்டு சொல்றோம். நாங்க தான் சொன்னேன்றாப்புல. அவங்கள அடிக்க சொல்லி. பெண்கள், மதம், சமூகம் இந்த மாரி சார்ந்த விஷயங்களை அரசியல் எடுத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வரும். ஆனா பெரும்பாலான மக்கள் உங்கள ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மக்கள் பிரச்சனை இறங்கி அடிக்கிறது இதெல்லாம் முதல்ல படிக்கணும். விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன சொல்றது நம்ம என்னதான் பண்றாங்க? இப்படியே போறது, வர்றது, அவங்க கூட பேச, இவங்க கூட பேச எப்பதான் படிப்பீங்க? படிப்பீங்க. பிரச்சனைய எப்ப புரிஞ்சுக்குவீங்க? இல்ல ஒரு டீம் வச்சுக்கணும். இந்த மாரி விஷயம்லாம் வருது. இதெல்லாம் நீங்க இந்த விஷயத்துல நீங்க இப்படி எடுத்து பேசணும். பேசுங்க. அதுவும் வச்சுக்கிறது கிடையாது. சுத்தி இந்த கும்பலு, குடியார கும்பலா, அந்த கும்பலும், இந்த கும்பலும் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்திருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா. இன்னைக்கு பல பேர் வாட்ஸ்அப் தலைவர்களா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதுதான். முன்னெல்லாம் ஆழ்ந்து படிப்பாங்க. அவங்க கேப் எடுத்துக்குவாங்க. ஒரு விஷயத்த எப்படி அணுகுறதுன்னு தெரியும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படியே போறது, வர்றது, அங்க போய் தலைவர பார்க்கறது, இங்க வந்து பண்றது, இவன்ட்ட பேச, அவன்ட்ட பேசுது. நைட்டு போய் படுக்கிறது, காலைல எந்திரிக்கிறது, மறுபடியும் இதுன்னு. அப்புறம் எவனா ஒருத்தன் மைக்க போட்டா, அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறது. டெப்த்தா பேசுறது டெப்த். கிடையாது. இதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாண்ணே. மிக நன்றி. உங்க நேரத்துக்கு.